ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா அன்னாசி பூவுக்கும் இந்த பூவுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னா, இதை பார்த்தீங்களா தெரியும், அது பால் ஷேப்பில் இருக்குல்ல, ரவுண்டாக இருக்குது. இந்த பூவை பாருங்கள், இது கொஞ்சம் நீட்டமாக இருக்குது. ரவுண்டாக இருந்தாலும் கொஞ்சம் நீட்டமாக இருக்குது. பார்த்தீங்களா, இதுக்கு என்ன என்ன வித்தியாசம்னா, இதில் இதுக்கு வந்து ஒரு கொண்டை பகுதி இருக்கும், கிரீடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த கிரீடம் வந்து இதுக்கு இருக்காது. இந்த இருக்குல்ல, இந்த பழத்தோட மேலே இருக்க, காயோட மேலே இருக்க அந்த கொண்டை பகுதி வந்து இந்த காய்க்கு இல்லை. இது எதனால் இப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் இது வந்து அந்த கொண்டை பகுதி நமக்கு இல்லை. ஆனால் செடியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான செடி. மற்ற செடிகளை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த செடி வந்து ரொம்ப கொஞ்சம் இலையெல்லாம் பெருசாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் எல்லாமே ஒரே இனம் தான். ஆனால் இது மட்டும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இலையெல்லாம் பெருசாக, அந்த பூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பூவில் வந்து அந்த கொண்டை பகுதி வராது. இன்னொரு 1.5 மாதத்தில் அது வந்து பெருசாயிரும். அதுக்கப்புறம் அதையும் ஒரு வீடியோ நம்ம போடலாம். அது எப்படி இருக்குது, பெருசானதுக்கப்புறம் அந்த கொண்டை பகுதி இல்லாமல் அது எப்படி இருக்குன்ட்டு ஒரு வீடியோ நம்ம போடலாம்.